ஒரு நல்ல நிலைமையில எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக இருக்குது. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக வராது. ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூவருமே வலிமையாக இருப்பது நல்ல அமைப்பு. சரி, என்ன நடக்கக்கூடாது? பேராசைப்படக்கூடாது. 8ஆம் அதிபதி இந்த இடத்துல 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நின்று சூரியன் இப்படி இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா கிட்ட ஏதாவது முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். குறிப்பாக பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல இந்த ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக இப்படி ஒருத்தர் தவறாக கைட் பண்ணிட்டாரு. 10 ரூபாய் கொடுங்க, 1 ரூபாய் ஆக்கி 100 ரூபாய் ஆக்கிறேன், 10 லட்சம் கொடுங்க 1 கோடி ஆக்கிறேன். இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள், தூண்டில் படப்போட விஷயங்கள் இப்போது மகர ராசிக்கு நடக்கும் என்பதால் உங்களை தவிர மற்ற யாரையும் நம்பக்கூடாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை விட முக்கியம், ஃபேஸ்புக்கில் வர்றது, இன்ஸ்டாகிராமில் வர்றது, அது இதை விளம்பரத்தெல்லாம் நம்பிடாதீங்க. செல்ஃபோனை திறந்தாலே இப்போ பாருங்கள், அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, நான் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பாக்கெட்டை கறக்கிற சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் வருது.